சகோதர சகோதரியை ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா சோதனை இல்லாம ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருக்காது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனிதர்களை பார்க்கும்போது நான் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா வேத வசனம் வாசிக்கிறேன் இந்த உலகத்துல, அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லா எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னு தயவு செய்து நீங்களும் நானும் எதிர்பார்க்க கூடாது. தேவனுடைய சோதனை 2 வகையா உண்டு, நல்லா கவனிங்க. முதல் சோதனை எப்படி இருக்கும் தெரியுமா? கடினமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் சோதி தருகிறவராக இருக்கிறார். உபத்திரவங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, நிந்தனைகள் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, வறண்ட நேரத்திலே, வனாந்தர பாதையிலே கர்த்தர் உங்களை என்னை சோதிக்கிறார். எப்படிப்பட்ட ரியாக்ஷன், எப்படிப்பட்ட பதில் நம்ம இடத்துல இருந்து வருது, எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் பதில் நம்ம இடத்துல இருந்து வருது, ஒவ்வொரு காரியத்தையும் சோதிக்கிறவர். ஏன் அப்படின்னா கர்த்தர் எதுக்கு நம்மை சோதிக்கிறார் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய திட்டங்களை தேவன் நம்முடைய கையில கொடுக்க போறாரு. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், என்ன பெரிய ப்ராஜெக்ட், ஆண்டவர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என் கையில கொடுக்க போறாரா, என்ன பெரிய நான் அது செய்ய போறேன் அது அப்படி இல்ல. இந்த உலகத்துல அந்த விஷயத்தெல்லாம் சர்வ சாதாரணமா நீங்க முடிச்சிடலாம். பெரிய பெரிய படிப்பை கையில கொடுக்க போறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்துல ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய சண்டை நடக்குது பிசாசானவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா பரலோகம் எப்படி இருக்கும்? சந்தோஷம், மிகுந்த சந்தோஷமா இருக்கும். சோ அந்த மாதிரியான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காணாமல் போகிற, இந்த அழிந்து போகிற காரியங்களை தயவு செய்து கணக்கிட்டு கொள்ளாதீங்க திட்டம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை விட அதிகமா எப்ப சோதிப்பாரு தெரியுமா? ஆசீர்வாதங்கள் வரும் பொழுதும், ஜெயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரும்போதும் கர்த்தர் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவார். பிரச்சனைகள் இருக்கும் போது கூட நம்ம ஆண்டவரை நல்லா சார்ந்து இருந்துருவோம். ஆனா இந்த ஆசீர்வாதம் வரும்போதும், வாழ்க்கையில சில ஜெயங்கள் வரும்போது தான் நம்மளுடைய மனசு என்ன பண்ணும்? தேவனை சார்ந்திருப்பதை விட்டுட்டு வருகிற ஆசீர்வாதங்களையும் வருகிற ஜெயத்தையும் சார்ந்து போக ஆரம்பிச்சு. பணம் என்கிட்ட இருக்கு, நான் என்ன வேணா செஞ்சிருவேன், பலன் என்கிட்ட இருக்கு, நான் என்ன வேணா செஞ்சிருவேன், ஏற்கனவே அதுல ஜெயித்தவனா இதுலயும் ஜெயித்துருவேன் அப்படின்னு சொல்லி அதை சார்ந்திருக்கிற மனநிலைமையில மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க? போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ தேவனுடைய அந்த டெஸ்ட்ங்கிறது கடினமான நேரங்களிலும் இருக்கும், ஆசீர்வாதமான நேரங்களிலும் ஜெயமான நேரங்களிலும் இருக்கும்.